ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இந்த கண்டோலா ஃப்ரை. கண்டோலானா என்னம்மா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதனால் நான் காமிக்கிறேன். இதுதான் கண்டோலா சொல்லுவாங்க. தமிழில் இதுக்கு பேர் வந்து முள் பூசணி அப்படின்ட்டு. சேம் இது வந்து பாவக்காவோட ஃபேமிலி மாதிரி தான் இருக்கும். இதோட சுவையும் வந்து கிட்டத்தட்ட பாவக்காய் மாதிரி லைட்டான கசப்பு, பாவக்காய் லெவலுக்கு கசப்பு இல்லை, லைட்டான கசப்பு. இதோட மேலே வந்து உள்ள எப்படி இருக்கோ ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட பாவக்காவுக்கும் கோரிலேட் ஆகிற மாதிரியே தான் இருக்கும். இதில் விட்டமின் சி நிறைய இருக்குது அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்குது. இந்த கண்டோலா வந்து ரொம்பவே இந்த கிட்னி ஸ்டோன் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. இதை வச்சு யூஸ்வலாக என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டிர் ஃப்ரை, அப்புறம் வந்து பிக்கிள் மாதிரி ஐட்டம், ஊறுகாய் மாதிரி ஐட்டமெல்லாம் இதில் பண்ணுவாங்க. சேம் பாவக்காய் மாதிரியே இருக்குமே, ரொம்ப கசப்பாக இருக்குமோ அப்படின்லாம் பயப்பட வேணாம். எங்கன்னா கிடச்சா கண்டிப்பாக வாங்கி நீங்கள் தைரியமாக செஞ்சு பாருங்கள். பாவக்காய் லெவலுக்கு கசப்பு இல்லை. இந்த விதைகள்லாம் முற்றி இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். அப்படி இல்லைனா கூட அப்படியே நம்ம பாவக்காய் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இருமலுக்கும் இதை வந்து மருந்தாக சொல்கிறாங்க. நம்ம வந்து இதை பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். குழந்தைங்க எல்லாமே விருப்பமாக சாப்பிட்டாங்க எங்கள் வீட்டில். ஈவன் காய் சாப்பிடாத பெரிய குழந்தைங்களும் வந்து தைரியமாக சாப்பிட்றாங்க இதை. அந்த காய் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ வந்து எனக்கு 60 ரூபா பக்கம் வந்தது. விலை மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தி. நான் இதில் முற்றிய விதைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக வளர்க்கலான்னு தான் நினச்சி ட்ரை பண்ணேன். பட் எல்லாமே பிஞ்சு விதைகளாக இருந்ததுனால இதை நான் மறுபடியும் நடவு செஞ்சு வளர்க்குறதுன்றது முடியாமல் போயிடுச்சு. பட் எப்போனா செடி எதாவது கிடச்சதுன்னா ட்ரை பண்ணலாம். இதில் இதை மட்டும் நான் பண்ணல, இன்னொரு வேலையும் பார்த்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு காஸ்ட் அயர்னில் ஒரு சின்ன ஸ்கில்ட் வச்சுருக்கேன். அதில் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு கடுகு போட்டு வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். கடலைப்பருப்பு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஸ்க்ரீனில். நார்மலாக பொரியலுக்கு என்ன பண்ணுவோமோ அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ நான் நினைக்கல இந்த பாத்திரம் பத்துமான்னு கூட. அப்புறம் பார்த்தா பாத்திரமே பத்தலைங்க. வேறு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன். அதனால் பாதி வரைக்கும் தான் இதை பண்ணேன். இந்த குட்டி ஸ்கில்லட்டில் வந்து என்னால் அவ்வளோ கண்டோலாஸையும் போட்டு வறுக்க முடியல. இந்த கண்டோலாவுக்கு இன்னொரு பேர் நான் சொல்லியிருந்தேன், முள் பூசணி அப்படின்ட்டு. தமிழ் பேர் இது தான், முள் பூசணி. உங்களுக்கு எங்கன்னா கிடச்சதுன்னா ட்ரை பண்ணுங்கள். இது மோஸ்ட்லி வந்து நார்த் சைடு தான் இருக்குது. சவுத் சைடு நானே கேள்விப்பட்டதில்லை. இப்போ தான் வாங்கி ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பாவக்காய் மாதிரி ஸ்லைஸாக தின்னா கட் பண்ணி வச்சுட்டு இதை அந்த ஆல்ரெடி கொடுத்துருக்க தாளிப்பில் வந்து போட்டு வதக்க போகிறோம். வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நான் தான் சொன்னேனே ஸ்டார்டிங்கில் பத்தலைங்க பாத்திரம். அப்புறம் இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இந்த கேப்பில் நான் பாத்திரத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே இது இப்படி கிண்ட முடியல என்னால். அண்ட் இதில் இன்னொரு பிரச்சனையும் நான் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் என்ன பிரச்சனை பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது நார்மலாக நம்ம பாவக்காய் ஃப்ரைலாம் எப்படி பண்ணுவோம், சேம் அதே ப்ராசஸ் தான். தாளிப்பு பண்ணிவிட்டு நான் கடாய் மாதிரிறேன். இந்த ஒரு தவறு மட்டும் இல்லை, இன்னொரு தவறும் இருக்குது இந்த வீடியோவில். கண்டுபிடிச்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி வேக வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம காயை எப்படி வேக வைப்போமோ பொரியலுக்கு, ஃப்ரைக்கு எப்படி வேக வைப்போமோ அந்த மாதிரி வேக வச்சுட்டு மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு வதக்க வேண்டியதாக, மஞ்சள் போட்டு. ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தது. நான் பிளான் பண்ண மாதிரி காஸ்ட் அயர்னில் பண்ணியிருந்தேன். இன்னும் மொறுன்னு வந்திருக்கும் இந்த ஃப்ரை. பட் இதுவும் செம்ம டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு வெஜிடபிள் இது. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காகவாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.